ஹே வாட்ஸ் அப் பீப்புள், திஸ் இஸ் ராஜா ஆன் த வீல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டு பி ஆனஸ்ட், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே தான். இன்றைக்கி எங்கேயும் போவேணா, ஏன்னா அடுத்து நாளைக்கு இங்கேருந்து சென்னை போகணும்ல. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா இங்கேருந்து 10 மணி நேரம் காட்டுது. ஸோ இன்றைக்கும் ஓட்டிக்கிட்டு நாளைக்கும் கண்டினியூஸாக ரைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெஸ்ட்டு மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சரி, சும்மா தானே இருக்கோம், இங்கே சும்மா பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் கோயில் இருக்குது பக்கத்தில். சரி, அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அவலாஞ்சி லேக் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். சப்பா, இது என்ன கோயில், செம ஸ்டீப்பாக போகுது. இது ஏதோ எல்க் அப்படின்னு ஊர் இடம் பேர். இங்கே முருகன் கோயில். ஸோ இதாங்க நாங்கள் போகிற முருகன் கோயில் டெம்பிள். ஓ மை காட், நல்ல மெஜஸ்டிக்காக இருக்குங்க. ஸோ இதான் கைஸ் அந்த முருகன் டெம்பிள். ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி திருக்கோயில், எல்க்ஸ். நல்ல பெரிய சிலை ஒன்று இருக்குது. இது இடமே சூப்பராக இருக்குது. நல்லா பேக்ரவுண்டில் ஃபாரஸ்ட்டு, அந்த ட்ரீஸ், ஃபோர் கிரவுண்டில் கோயில். செம்ம நைஸ் ஃபீலிங். கோயில் தரிசனம் முடிஞ்சாச்சு. நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி டிவைன் ஃபீலிங்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பாட் பார்த்திங்கன்னா அவலாஞ்சி லேக். அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லி மிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா, இங்கே பக்கத்துலேயே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமில் இருந்து கொஞ்சம் பக்கம் தலகுந்தா அப்படின்னு ஒரு ஏரியா, அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க, லைக் அப்படியே ஃப்ராஸ்ட்டு, அப்புறம் ஸ்னோ, அதெல்லாம். அது வந்து நாங்கள் ஏதோ ஏஐ பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை பார்க்குறக்காகவே கூட வந்து 2 பேர், விக்கி ப்ரோவும் ஜான் ப்ரோவும் மெனக்கட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. பார்த்தா அது உண்மை. நாங்கள் வரல அப்படின்னு படுத்து தூங்கிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் டெம்பரேச்சர் அந்த டைமில் சம்வேர் அரவுண்டு, நாட் அரவுண்டு, டு பி வெரி எக்ஸாக்ட் 7 டிகிரிஸ் இருந்துச்சு டெம்பரேச்சர். ஸோ
நல்ல ஒரு ஃப்ராஸ்ட்டு, மிஸ்ட்டு எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். பட் இட்ஸ் ஓகே. நாளைக்கு காலையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏர்லி மார்னிங். ஆனால் என்னென்னா இவங்க பண்ண ஒரே தப்பு என்னென்னா 4 o'clockலாம் கிளம்பிட்டாங்க. 6 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் ஆகும்போது அந்த லொக்கேஷனுக்கு க்ரௌடு வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிளேஸுக்கு உண்டான அந்த மிஸ்ட்டு அதெல்லாம் நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பித்ததே அப்போ தான். இவங்க 4 மணிக்கே போயிட்டு சரியான குளிரில் நடுங்கிட்டு நிற்க முடியாமல் அப்புறம் ஒரு டிக்கெட்டில் நின்று பிராய்லரில் கையை சூடேற்றிட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா 6 o'clock அங்கே ரீச் ஆகிற மாதிரி ஒரு 5:30க்கு வீட்டிலேருந்து ரூம்லேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் எங்கள் ரூம்லேருந்து அது பக்கம்தான். ஜஸ்ட் ஒரு 1/2 hour போனோம்னா அங்கே கண்டிப்பாக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இது இருக்குது. இன்றைக்குமே பார்த்திங்கன்னா அவலாஞ்சி போயிட்டு கிண்ணக்கோரை போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. பட் அதுவே பார்த்திங்கன்னா 4 hours காட்டுது போக மட்டுமே, அவலாஞ்சி அண்ட் கிண்ணக்கோரை போனோம்னா. அதான் சரி வேணாம், இன்றைக்கி ரெஸ்ட்டுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ரெஸ்ட்டாகவே இருக்கட்டும். அலைஞ்சிட்டு இருக்கானே சும்மா. அவலாஞ்சி பக்கம் தான் இங்கேருந்து, ஜஸ்ட் ஒரு 27 kilometers. ஸோ அவலாஞ்சி மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்து ஈவினிங்காக கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டோம்னா, லைக் சூவனீர்ஸ் வாங்கினோம்னா டைம் போயிடும். அப்புறம் சாப்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு சீக்கிரம் தூங்கினா காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கலாமே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அவலாஞ்சி அங்கே போட்டிருக்குது மேலே. ஸோ ஒரு சின்ன ரூட் கன்ஃபியூஷன், வேறு ஒன்றும் இல்லை. எந்த வழியாக போகலாம், ஆக்சுவலி இந்த வழியாகவும் போகலாம் அந்த வழியாகவும் போகலாம். போர்டு பார்த்திங்கன்னா இங்கே காட்டுது அவலாஞ்சி 27 kilometersனு. ஆனால் பிரகாஷில் வச்சுருக்கிற கார்ப்ளே மேப் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காட்டுது. சரி ஓகே, போகல இந்த வழியாக போயிட்டு வரையில அந்த வழியாக வரலான்னு சொல்லிட்டு இந்த வழியாக கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்க்குறக்கே அந்த சிட்டி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். வித் தட் லேண்ட்ஸ்கேப்பு, அந்த மரம். இன்னுமே பார்த்திங்கன்னா மிஸ்ட் இருக்குது. ஏன்னா சில்னஸ் அவ்வளோ இருக்குது. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் இந்த சீசனில் ஐ வுட் சே ஊட்டி இஸ் டெஃபினெட்லி a must visit place. இங்கே பாருங்கள், டீ பிளான்டேஷனுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது ஏதோ மிஸ்ட்டு, ஏதோ ரெயின் ஸ்ப்ரே ஷவர் மாதிரி நல்லா இருந்துச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன் ஆக்சுவலி. இப்படி தான் தண்ணி விடுவாங்களா டீ பிளான்டேஷனுக்குன்னு. பாருங்களேன், செம்மையான வியூ. இங்கேருந்து காட்டுறேன். This looks nice. Okay, வாமா. இதிலெல்லாம் டீ பிளான்டேஷன் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள், நெட்டு குத்தலாம். இது எப்படி ஏறி இறங்கி, எப்பா கஷ்டம்தான் இல்லை. ஆனால் இதுலேயும் பார்த்திங்கன்னா முக்காசி
நிறையா வயசானவங்க பண்ணி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டம் இல்லை? நம்ம 4 மாடிப்படி ஏறினாலே மூச்சு வாங்குது. அவன் பாவம் 4 பூரா இதில் வேலை செய்யணும். கிரேட்டு தான், கிரேட் தான். ஏதோ ஊரில் ஏதோ திருவிழாவோ விசேஷம்னு நினைக்கிறேன். ஊருக்காரங்க விசேஷம் மாட்டுக்கு, அதான் வண்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்னு கை கட்டுறாரு. இப்போ என்னென்னா அவலாஞ்சி எப்போ வருங்கிறத விட இந்த வியூ சூப்பராக இருக்குது. அதனால் அப்படியே வியூ என்ஜாய் போயிட்டுருக்கிறதுனால அது இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை பற்றி அக்கறை இல்லை, கவலை இல்லாத மாதிரி இருக்குது. இன்றைக்கி சாயந்தரம் முடிஞ்சால் மார்க்கெட் போயிட்டு ஊட்டி கேரட் வாங்கி சாப்பிட்லான்ட்டு ஒரு ஆசை. சிக்கனுக்கு மார்க்கெட்டிங் பார்த்தீங்களா? நல்ல குழி. டாப் பாக்ஸ் தான் காலியாக இருக்கும். சிலக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த மெட்டல் பார்ட்ஸ் இருக்குது. இங்கே லோக்கல்ஸ்கிட்ட கேட்டால் 4-5 பேர் எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க லேக் எந்த பக்கம்னு. ஒருத்தர் சில பேர் எப்படியே நேராக போங்க வரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் 2 ரைடர்ஸ் வந்தாங்க, 2-3. ஸோ பார்ப்போம் போயிட்டு. என்ன ப்ரோ? ஆனாலும் நெக்கல் உனக்குங்கிற மாதிரி. ஏழு பேர். அவருக்கு தப்பாக போயிருக்காரு. அவரு கரெக்டாக வருவாருன்னு தெரியலையே. அவருக்கு யாராவது கால் பண்ணுங்க. அவர்கிட்ட கேஷ் இல்லைன்னா என்ன பண்ணுறது? கூகுள் பே இங்கே இருக்கா? நெட்வொர்க் இருக்கா? ஸோ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்கியாச்சு. வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸு, அப்புறம் பைன் ஃபாரஸ்ட் இருக்கான். ஸோ டிக்கெட் கவுண்டர்லேருந்து 3 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். அண்ட் ஆல்சோ 5:30க்கெலாம் வெளில வந்துடணும். 5:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பார்த்திங்கன்னா லேக் அப்படியே நடுவில், இந்த வேலிக்கு நடுவில் இருக்குது.
நடுவில் பார்த்தீங்கன்னா ஜான் ப்ரோ வந்து ரோடு மாறி போயிட்டார். நாங்கள் மாறின மாதிரி தான் அவர் மாறி ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டார் போல இருக்குது. அது என்னடானா அங்கே ஆஃபீஸர்ஸ் பார்த்து இங்கே ஃபுட்டேஜ்லாம் எடுக்கக்கூடாது, டெலிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஃபுட்டேஜை டெலிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கைட் பண்ணாங்க. அவங்க இந்த லொக்கேஷன் போங்க, இந்த மேப் போட்டு அப்படின்ட்டு. ஸோ எஸ், திஸ் இஸ் அவலாஞ்சி. என்ன ப்ரோ? ஆமாம்மா, க்ளவுஸ்லாம் இதில் வச்சிடலாம்ல, டாப் பாக்ஸில் போட்டுடலாம்ல. ஓ யா, அவலாஞ்சி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா குரங்கு எதடா லவுட்டிட்டு போகலான்ட்டு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் அசந்தோம்னா தூக்கிட்டு போயிடும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுதான் அவலாஞ்சி லேக்கு. ஆனால் தண்ணி இல்லை. நம்ம மறுபடி மேலேருந்து பார்த்தா ஓரளவுக்கு லேக் வியூ தெரியும். ஸோ இப்போதைக்கு தான் லேக்கு. தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆர் மேபி இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் போனால் வருமானு எனக்கு தெரியல. பார்ப்போம் எப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா கால் வச்சு தெரியுது பார்த்தீங்களா? இது வந்து ஆக்சுவலி உண்மையாலுமே ஒரு அனிமலோட தடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே சொன்னாங்க அனிமல்ஸோட கால் வச்சு இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இது என்ன அனிமல்னு தெரில, பட் நிறையா அனிமல்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதோட கால் வச்சு. டைம் இப்போ பார்த்திங்கன்னா 6:15 ஆயிடுச்சு. 5:30 க்ளோசிங் டைமுன்னாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம். சரியான குளிர். அவ்வளோதான். இந்த சாயந்தரம் 5:30லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே குளிர் ஏற ஆரம்பிக்குது. நல்லா தெரியுது. இன்ஃபேக்ட் வாயிலேருந்துலாம் பார்த்திங்கன்னா புகையெல்லாம் வருது. லேக்கில் நிறையா ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, இது உள்ளே வந்து சன்ரைஸ், ஐ மீன் கொஞ்சம் கூட வெளிச்சமே வராத ஒரு செக்ஷன் இது. இந்த ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக அப்படி நாங்கள் வரும்போது வெளிச்சம் இருந்துச்சு பாருங்கள். அப்போவே வந்து உள்ளே ஒரு துளி சன்ரைஸ் இல்லை, எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. அந்தளவுக்கு ஒரு காடு இது. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் அனிமல்ஸ் வருமா 6 மணிக்கு அப்புறம். பட் அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த அவலாஞ்சி ஃபாரஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸில் பர்மிஷன் வாங்கி தங்கினா பார்க்கலாமா.
பட் ஆனால் இப்போ முடியாது, ஏன்னா அது க்ளோஸ்ட் ஆமாம். இன்னும் ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின கெஸ்ட் ஹவுஸை இது வரைக்கும் ரெனோவேட் பண்ணாமல் இப்போ தான் வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்கான். ஸோ அது முடிஞ்சதுன்னா மேபி அது கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கு புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ரெவன்யூ பார்க்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த நாள் இனிய நாள் மாதிரி இந்த நாள் சிறப்பாக போச்சு. லைக் ஒரு இடம்தான் பக்கத்தில், எஃபர்ட்லெஸ்ஸாக வந்தோம், நீட்டாக சில் பண்ணோம். உண்மையாலுமே பயங்கர சில்லிங்காக இருக்குது, செம்மையாக லிட்ரலி சில் பண்ணோம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இதை பார்த்திங்கன்னா இதுதான் லேக்கோட வியூ மேலே இருந்து. ஸோ இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இதுதான் லேக்கு. அவ்வளோதான், மெயின் ரோடை பிடிச்சாச்சு. லைக் அவலாஞ்சி ரோடிலேருந்து மெயின் ரோடு. இனிமேல் பார்த்திங்கன்னா இன்கமிங் டிராஃபிக் வலுவாக இருக்கும். அப்படியே பனி படர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா அப்படியே போக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகி ஊரே லைக் வேறு மாதிரி மாறிடும். பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அவ்வளோதான், சாப்பிட போகிறோம். ஸோ ரொம்ப ஃபேன்சியெலாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நார்மலான கடை. நேற்றெல்லாம் செம்ம டிராஃபிக், இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நேற்றெல்லாம் நகர முடியல இந்த இடத்துல, அவ்வளோ டிராஃபிக்கு. ஸோ இப்படி போனால் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட், இப்படி போனால் கோயம்புத்தூர். ப்ரோ பிரதீஷ் எங்க? பிரதீஷ் ஏன் பின்னாடி வரல? ஓகே. இங்கே அப்படியே டின்னரையும் முடிச்சுட்டு ஒரேடியாக ரூம் போயிட வேண்டியதுதான். ரூம் போயிட்டு நைட்டே பேக் பண்ணிட்டோன்னா காலைல கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நான் சொன்ன மாதிரி பெரிய ஃபேன்சி ஹோட்டல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நான் இந்த ஹோட்டல் பிரபுன்னு இருக்கு இல்லையா, இங்கே ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஃப்ரைட் ரைஸு சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டு கிளம்பிக்க வேண்டியதான். டின்னர் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஆஃப். ஸோ இப்போ டின்னர் முடித்தாச்சு. டின்னர் முடிச்சுட்டு அவ்வளோதான், ரூம் போயிட்டு செட்டில் ஆக வேண்டியதான். பார்த்திங்கன்னா பேக்கிங் நைட்டே பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு காலைல கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போயிட்டு பேக்கிங்கு, டேட்டா காப்பிங்கு இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான், நேரத்தில் படுத்தோம்னா நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு அந்த ஃப்ராஸ்ட் பார்க்க போகலாம். ஸோ அதுதான் பிளானு, அந்த ஃப்ராஸ்ட் பார்க்க போகணுன்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ ஐ ஹோப் யூ லைக்ட் டுடேஸ் vlog. ஸோ இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். Hope to see you soon in another vlog. So அது வரைக்கும் be safe, drive safe, take care and bye bye, see you.